ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், பீஸ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமருக்காக வந்து ஒரு 5 ஃபீட் டேங்க் வந்து மேக் பண்ணியிருக்கோம். சைஸ் பார்த்தீங்கன்னா 5x2x2 12mm பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் இருக்கார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டு டேங்க்கு வித் சம்பு, ஸ்டாண்டு, ஃபிஷ் டேங்குக்கு தேவையான A to Z ஆக்சசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மகிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஜெயின் கோபினில் கிளியர் கிளாஸ் இது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக இருக்கக்கூடிய கிளாஸ் தான் இது. எம்எம் பார்த்தீங்கன்னா 12mm போட்டிருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா CNC பாலிசிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்கும். சரிங்களா? ஸோ வந்து மேலே கை கிளிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ பாட்டமில் வந்து இன்னும் பிரேசிங் போடல. ஸோ பாட்டம் பார்த்தீங்கன்னா லென்த் பிரேசிங் வந்து கொடுக்கணும். ஸோ குறுக்கி பார்த்தீங்கன்னா பிரேசிங் கொடுக்கணும். ஏன்னா வந்து டேங்க் வந்து 2 ஃபீட் பிரெத் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து நமக்கு ஹெவியாக கொடுத்தா பிரேசிங் கொடுத்தா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேயுமே வந்து கிராஸ் பிரேசிங் வந்து நம்ம எப்பயுமே கொடுப்போம். சரிங்களா? ஸோ கிராஸ் பிரேசிங் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சில் வந்து ஒரு 4 பீசஸ் வந்து மேலே கொடுக்கணும். பாட்டம்லேயும் லென்த்தில் வந்து ஃபுல்லாக கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து நம்ம ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் வந்து செய்யறதில்ல. இதில் வந்து ஹோல் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஹோலுமே பார்த்தீங்கன்னா நான் தான் ஹோல் போட்டிருக்கேன். ஸோ வந்து ஹோல் போடுறதுல வந்து எப்பயுமே வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கிராஸாக ஹோல் போடும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக மிஷின் மாட்டி சுற்றிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் வந்து கிராக் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி கிளாஸில் வந்து ஹோல் வந்து ப்ராப்பராக வந்து பிசிறு தட்டாமல், ஸோ நீங்கள் ஹோல் வேணால் வந்து சுற்றி பாருங்கள், காமிக்கிறேன் க்ளோஸ்அப்பில். கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் வந்து ஹோல் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கலாம் பார்த்தா இன்றைக்கி பவர் ஷட் டவுன் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. இது வேற ஒரு இடத்துல போய் ஓட்ட போட வேண்டிய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. கிளாஸ் ஷாப்லேயே வந்து நான் ஓட்ட போட்டுக்கிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் எப்படி ப்ராப்பராக ஓட்ட போகிறது அப்படிங்கிறதும். ஸோ ஆக்சுவலாக வந்து ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் வந்து பெஸ்ட்டாக ஓட்ட போகிறது பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா, ஓட்ட போகிறது ப்ளம்பிங் ஈஸியாக இருக்கும். ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஓட்ட போட்டு நீங்கள் செய்கிறது வந்து வேறு பிரச்சனை. ஸோ நீங்கள் ஓட்ட போடாமல் டேங்க் மேக் பண்ணிட்டீங்கன்னா, அல்லது வந்துட்டு எங்கேயா நீங்கள் செட்டிங் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டேங்கையும் இறக்கிட்டு உங்களால் வந்து ஹோல் போட முடியாது. அதனால தான் ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்தாலே வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்லேயே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் பேக்லேயே வச்சுக்கலாம். அதனால தான் ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஓட்டப்படாமல் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். சரி, நேற்று செஞ்ச டேங்குமே பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் தான் வந்து செஞ்சிடணும். சரிங்க, 2 டேங்குமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் செஞ்சிடணும். ஸோ இதுக்கப்புறமே இதுக்கு தேவையான சம்புன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2.5 ஃபீட் பார்த்தீங்கன்னா சம்ப் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து மேக் பண்ணது. ஸோ சம்பு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்காக வந்து ஒரு 2.5 ஃபீட்டில் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ லென்த் வந்து 2.5 ஃபீட்டு, ஹைட் வந்து 1.5 ஃபீட்டு, வித்து வந்து 6mm பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதனோட லோடிங் கெப்பாசிட்டிங்க பார்த்தீங்கன்னா 22 kgs தாராளமாக பிடிக்கும். ஸோ அந்த டேங்குக்கு வந்து சூட்டபிளான ஒரு சம்பு தான். ஸோ இன்னும் காம்பேக்டாக போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 3க்கு 1.5 கொண்ட சம்பு போட்டிங்கன்னா இன்னும் காம்பேக்டாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப வேறு ஏதாவது அதிகமாக ஃபிஷ் விட்டு இருந்து ஃப்ளோ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா தான் தேவைப்படும். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 வாட் ஃப்ளோ தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோ நல்லா தாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு 6 இன்ச்சு 6 இன்ச்சு 8 இன்ச்சு இந்த மாதிரி தான் வந்து ஸ்பேஸ் நல்லா வந்து ஸ்பேஸஸாக வந்து நல்லா கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நிறையா மீடியாஸ் லோட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சம்பாக வந்து மாறப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம கஸ்டமருக்காக வந்து இது வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் சம்பு வந்து பார்ட்டிஷன் காசாக வந்து ஒட்டணும். ஸோ இப்போ தான் வந்து டேங்க் ஒட்டி முடிச்சிருக்கேன். ஸோ இந்த டேங்க் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சிலிக்கான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோட் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து 0 சிலிக்கான் கேட்குறீங்களா? ஸோ என்னோடய ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் போட்ட மாதிரி இருக்கும், போடாத மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே இந்த அளவு தான் வந்து இருக்கும். ஸோ பெரிய டேங்க்லையுமே பாருங்கள் சிலிக்கான் வந்து போட்ட மாதிரி உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ நான் வந்து ஒரு கோட் போட்டிருக்கேன், இன்னும் 2 கோட் போடணும். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும், சிலிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதாவது சிலிக்கான் போட்ட மாதிரி இருக்கும், போடாத மாதிரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். 0 சிலிக்கான் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து இன்னும் வந்து 2 கோட்டிங் வந்து போடுவோம். அப்போ தான் வந்து நல்லா சப்போர்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு வந்து பிரிக்காத மாதிரி வந்து நமக்கு பயப்படாமல் இருக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதே மாதிரி செட்டிங்ஸ் வந்து தேவைப்பட்டால் தாராளமாக கூப்பிடலாம். ஸோ நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா டேங்க்கு, சம்பு, ஸோ இந்த மாதிரி ஒர்க் வந்து நம்ம தாராளமாக வந்து செய்யலாம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஒரு கஸ்டமருக்கு தான் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அது வந்து நம்ம வந்து ஷிப்பிங் கொரியர் வந்து பண்ணிடுவோம் 2 feet டேங்க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய கஸ்டமர் வந்து அவர் வந்து பிக்கப் வேன் வச்சிருக்காரு. ஸோ டேங்க்கு, ஸ்டாண்டு, அக்சசரிஸு, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து வண்டியில் எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பெரிய செட்டிங் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தால், சப்போஸ் நீங்கள் நியரபிளாக இருந்தீங்கன்னா தாராளமாக ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக இந்த மாதிரி பெரிய பெரிய டேங்க் வந்து ஆர்டர் தரலாம். இல்லைன்னா உங்கள் பிளேஸ்க்கே வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபுல் செட்டிங்காக தான் கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சு தருவோம். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும், தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். கமெண்ட் பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமில் கொடுக்குறேன், தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.